காஞ்சி போச்சு எவ்வளோ. ரொம்ப நாளாச்சு ஆஃப் ஆயில் சாப்பிட்டு. அதுவே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டன் பிரியாணி நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, புதன்கிழமையே எங்கள் அம்மா பூக்கு இறங்கிட்டாங்க. ஸோ அதனால் இந்த வாரம் நான்வெஜ் தான். நான்வெஜ்னால் மட்டன் எடுக்கிறோன்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால் மட்டன் எடுத்து மட்டன் பிரியாணி வித்து சிக்கன் 65. எனக்கு வந்து இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து அப்புறம் அந்த சைடிஷ் என்ன வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அவிச்ச முட்டை, ஆம்லேட்டு, ஆஃப் பாயில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் இதுக்கு முன்னாடி சிக்கன் பிரியாணி செஞ்சப்போ ஆனியன் ரைத்தா பண்ணல. ஸோ இது பண்ணியிருக்கோம். ஓகே, வாங்க சாப்பிட்லாமா? எனக்கு சிக்கன் பிரியாணியோட மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது, பசியும் வேறு. வாங்க சாப்பிடலாம். நல்லா மனமாக இருக்குது. கறி பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குப்பா. கரெக்டாக லாபம் வந்துருச்சு. சூப்பராக இருக்கு. எனக்கு கடையில் தான் வீட்டில் தான் பிடிச்சிருக்கு. கடையிலன்ட்டு எனக்கு வீட்லேயே நீ கடையில் செய்கிற மாதிரி டேஸ்ட் பண்ணியிருப்பா. அந்த டேஸ்டிங் பவுடர்லாம் இல்லாமல், கலரிங் பவுடர்லாம் இல்லாமல் சூப்பராக பண்ணிடுறாரு. பிரியாணி பவுடரே இல்லாமல் பண்ணிடுறேன், பார்த்துக்கேன். நல்லா இருக்கு. எதுக்கு இத்தனை லவங்கம்? மூச்சு ரைட்டா இருக்கா? என்னாச்சுப்பா? கட் பண்ணிட்டு கூட பண்ணு. வீடியோ ஓடுதா? பிரியாணி சூடாக சாப்பிட்டா டேஸ்ட்.
டவலே எடுத்துக்கல. ம் ஒரு ஆர்வத்தில் வந்து உட்காந்துட்டேன். டவல் மட்டும் எடுக்க வந்துட்டேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். எதுவுமே காரணம் செய்யறது விற்குது. தயிர் ஊத்தி சாப்பிடுங்க. வயக்க ஊற்றிருக்கேன். பிரியாணினால விற்குது. சரிங்க, வேகமாகவும் சாப்பிட முடியாது, சாப்பிட்றேன். தயிர் ஊற்றினா அந்த பிரியாணி டேஸ்ட்டே போயிடுது. அதுதான் பிரியாணி தயிர் சாப்பிடுங்க. இந்த சிக்கன் பிரியாணில மட்டன் பிரியாணி அது என்ன அது ரொம்ப இஷ்டப்படுறேன். நல்லா இருக்குப்பா மட்டன் பிரியாணி. நான் நிறைய பேர் சிக்கன் வந்து எனக்கு அப்படித்தான். சிக்கன் போன தடவை சிக்கன் பிரியாணி போட்டிருந்தேன். எனக்கு அவ்வளோவா அது வந்து நல்லா தான் இருந்துச்சு. அந்த சிக்கன்லாம் ஹார்டாக இருக்குது. இந்த மட்டன் வேகிற அளவு சிக்கன் வேக மாட்டேங்குது. அது ப்ராப்பராக பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எனக்கு சிக்கன் பிரியாணியோடய மட்டன் பிரியாணி தான் பிடிச்சி. வேக வச்சு தனியாக எடுத்துக்கிறேன். அது அப்படியே தாளிச்சுக்கிறேன். அதுக்கு சிக்கனுக்கு வந்து இதில் டைமிங்கும் தனியாக இருக்குது. அதுக்கு மேலே வந்துச்சுன்னா நல்லா ரொம்ப ஹார்டாயிரும். 8 நிமிஷம் தான் அதுக்கு வேக வைக்கணுமா சிக்கனை. 8 நிமிஷமும் டைம் மறந்துட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு அந்த வீடியோ பார்த்து. மீன் தான் 8 நிமிஷமா? ஒரு வீடியோ பார்த்தேன். கபாப் சரியாக வச்சுருக்கேன். கபாப் தண்ணி குடிச்சா தெரிஞ்சேன் கூட. இது வேணால் பொறுமையாக சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க. தண்ணி குடிக்காமல் மெதுவாக சாப்பிடுவேன்.
ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருமே அதுக்கு தான் பயமா. அதுக்குள்ள 10 நிமிஷம் ஆச்சா? அதுக்குள்ள 10 நிமிஷம் ஆச்சா? உன்னால தண்ணி குடிக்காமல் சாப்பிட முடியல பத்தியா? நான் தண்ணி ஊற்றி சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிடும்போது தண்ணியே குடிக்க மாட்டேன் போதா. குழம்பு சாப்பாடுக்கலாம்ப்பா. ஒரு ஜெதி செஞ்சிடலாம். அவ்வளோ லேட் ஆகுது. அத்தனை வெரைட்டி இருக்குல்ல அதான். ஆமாம். பொரியல் கேட்குறேன், பீன்ஸ் பொரியல் கேட்குறேன், கோஸ் பொரியல் கேட்குறேன், கதரங்காய் பொரியல் கேட்குறேன். எத்தனை பொரியல்? இந்த ஆம்லெட்டு ஆஃப் பாயில் அவிச்சு முடியல, அதெல்லாம் சிம்பிளாக முடியுது. அது வேலை தானே, அத்தனை இருக்குல்ல. சிம்பிளாக முடிஞ்சிடல. நீ தண்ணியில் அப்படி லைட்டாக உப்பு போட்டு முட்டையை போட்டு விட்டுன்னு அது வாட்டுக்கு வந்துடுவா. ஆம்லெட்டு தோசைகளில் ஊற்றி விட்டால் முடிஞ்சு போச்சு, பெரட்டி எடுத்தால் முடிஞ்சிச்சு. ஆம்லெட்டுக்கு பெரட்டிட கூட தேவையில்லை, ஆஃப் பாயிலு சிம்பிள் தானே. அதுக்கு ஒவ்வொருத்துக்கும் தாளிக்கணும், வைக்கணும், பெரட்டணும், கிண்டணும், அறுக்கணும், இந்த காயை கழுவுறது முதற்கொண்டு. அதனால தான் லேட் ஆகுது. செய்யலாம். சரியா? மட்டனில் தான் எலும்பு நிறையா இருக்குண்ணே. ஆனாலும் பரவாயில்லப்பா, நான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த எலும்பாக போட்டுற வேணாம் அப்படின்னு நினச்சி. கறியை முதல்ல 1/2 கிலோ போட்டு எக்ஸ்ட்ரா தான் எலும்புலாம் போடுறாங்க. பரவாயில்ல. ஆடு மாடு இன்னொரு ரவுண்டு வருதோ? ஆடு மாடு அந்த பக்கம் பிரேக் ஆகும், அந்த பக்கம் இந்த பக்கம் வரும், ரெண்டு பக்கம் மாற்றி. ரோடு கொலையே நாசமாக வந்து போயிடும். அதெல்லாம் வர முடியல. வேற பக்கம் வைப்பாங்களோ மற்ற நாளில். சொல்லு. ஃப்ரிட்ஜிலையா? உள்ள டோரை மூடாமல் வச்சிருக்கியா? வீடியோ ஓடுதா?
தண்ணி அரை சம்பு குடிச்சிட்டேன். வயிறு ஃப்ளாச்சு. அது இருக்கிறது சாப்பிடணும். ரொம்ப நேரம் கழிச்சு ஆஃப் ஆகிடுச்சா? எடுத்து சரி பற சாப்பிட்டுக்குவேன். லேட் ஆகிடும். சாப்பிட்ற வேணுமென்னு டைம் ஆகிட்டே இருக்கும். வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ 2 வாரமாக நான்வெஜ் சாப்பிடாம 3ஆவது வாரம் நீங்கள் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 65 கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்ணும். ஏன்னா இப்போ வயிற்றுலையும் இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு டைமும் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்டில் ஒரு 2 பேர் நினைக்கிறேன் தாடி முடியெல்லாம் ஹேர் கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு தாடி மட்டும் தான் ட்ரிம் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிது. ஸோ முடி வெட்டுறதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ இது நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக, இல்லைன்னா நாளைக்கு நாளை கழிச்சு டைம் கிடைக்கும்போது ஹேர் கட் பண்ணிடுவேன். ஓகே, நன்றி, வணக்கம்.